குமரி மாவட்டம் வைக்கல்லூர் தாமிரபரணி ஆற்றில் உப்பு நீர் கலப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். தற்போது தாமிரபரணி ஆற்றில் உப்பு நீர் கலப்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன? அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். குமரி மாவட்டம் தூத்தூர் மற்றும் இணைய மண்டலங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்கு ஏதுவாக தேங்காய்பட்டணம் பகுதியில் மீன்பிடி துறைமுகமானது அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக பொலிமுக பகுதியானது கடலோடு சேர்ந்ததன் காரணமாக தாமிரபரணி ஆற்று தண்ணீர் கடலோடு சேர்ந்து அந்த தண்ணீர் உப்பாக கலக்கக்கூடிய அவலநிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்று தண்ணீரிலிருந்து குடிநீர் திட்டத்தின் மூலம் விநியோகிக்கக்கூடிய தண்ணீரானது உப்பாக மாறியதை தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வைத்ததன் அடிப்படையில் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 500 மீட்டர் தொலைவில் வைக்கல்லூர் பறைக்காணி இடையே ஒரு தடுப்பணையானது கட்டப்பட்டது. இந்த தடுப்பணை கட்டும் பணி என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த நிலையில் அதன் பக்கச்சுவர்களை சரியாக அமைக்கப்படாததன் காரணமாக கடந்த முறை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதாவது மழைக்காலத்தில் ஏற்பட்ட ஆற்று வெள்ளத்தின் காரணமாக இந்த கரைப்பகுதியில் முழுவதுமாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அதன் அருகில் இருக்கக்கூடிய 2 வீடுகளும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு அந்த வீடுகளை இழந்தவர்கள் நிர்கதியாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த தடுப்பணை தண்ணீரோடு அந்த ஆற்று தண்ணீரோடு கடல் நீரும் கலந்து மீண்டும் உப்பாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதன் தொடர்ந்து கடந்த ஓராண்டாக இதனை மாற்றியமைக்கும் பணிகள் எதுவுமே நடைபெறவில்லை. தொடர்ச்சியாக இந்த தடுப்பணை அந்த ஒரு தீவு போன்ற ஒரு காட்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த முறை இந்த வீடுகளை இழந்தவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதாகவும் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்த நபர்களுக்கு இடம் மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வீடுகள் அமைத்துக் கொடுக்காதால் அவர்கள் வாடகை வீடுகளில் இதுநாள் வரையிலும் தங்கியிருந்து வருகின்றனர். மேலும் இந்த நிலப்பரப்பு, அதாவது ஆற்றில் அடுத்து செல்லப்பட்ட நிலப்பரப்புகளை மணல் தொட்டி நிரப்பி இந்த மீண்டும் ஆற்று தண்ணீர் கடல் நீரோடு கலக்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தினை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவித்திருந்தனர். ஆனால் இதுநாள் வரையிலும் அந்த பணிகள் செய்யப்படாமல் தற்போது வரை ஆற்று நீரும் கடல் நீரும் கலந்தே கிடக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தண்ணீரானது ஒரு திசை மாறி செல்லக்கூடிய, அதாவது ஆற்று நீர் திசை மாறி செல்லக்கூடிய ஒரு சூழல் காணப்பட்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்கிட்ட இருக்கிறார்கள். அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இந்த பாதிப்பு சுமார் எத்தனை வருடமாக இருந்துட்டு இருக்கு? இதை நிவர்த்தி செய்யாத காரணம் என்ன? அதிகாரிகள் என்ன தரப்பில் என்ன சொல்றாங்க? சார், இப்போ இது கடந்த 2023 நவம்பரில் ஏற்பட்ட மிகப்பெரிய கனமழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த டைமில் இந்த கரை முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டு அதில் 2 வீடு முற்றிலுமாக போயிட்டு அவங்க இப்போ என்னன்னா அவங்க லேண்ட் அன்றைக்கி கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த லேண்டும் கொடுத்து அதை வீடு கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த முற்றிலுமாக வீடு அடித்து செல்லப்பட்டவங்களுக்கு அந்த டைமில் அவங்க என்னென்னா தற்காலிகமாக இடத்த மட்டுமே கொடுத்துட்டு இந்நாள் வரைக்கும் வீடும் எதுவுமே கொடுக்கல. அவங்க இப்போ கூட வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அவங்களோட நிலைமை இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த தடுப்பணைக்கு மக்களுடைய பல நாள் கோரிக்கையை தடுப்பணை அவங்க ஃபண்ட் அலோட் பண்ணாங்க. அவங்க முறையாக அதை பண்ணாதனால இந்த கரை இந்த பட்டா லேண்டு கிட்டத்தட்ட 2-3 ஏக்கர் லேண்டு முற்றிலுமாக தண்ணியில் அடிட்டு போயிட்டு இப்போ அந்த இடத்த அன்னைக்கு 2023 இருந்த அந்த மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகமும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உடனடியாக இந்த நிதி ஒதுக்கீடு செய்கிறோம். இந்நாள் வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது. அன்றைக்கி அந்த லைட்டாக அந்த ஒரு பாத்வே அந்த வழிக்கு மட்டுமே அந்த மணல் போட்டதை தவிர இந்த சைடில் எதுவுமே போடலை. இனி என்னன்னா அடுத்த வரக்கூடிய மழைக்காலங்கள் கனமழை ஏற்பட்டால் இந்த தண்ணி அதிகமாக வந்துட்டுன்னா இந்த போட்ட மண் கூட அப்படியே போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா சிச்சுவேஷன் என்னென்னா இந்த தடுப்பணை நாங்கள் கேட்டதே உப்பு நீர், கடல் நீர் நம்ம தாமிரபரணி ஆற்றில் ஏறி அந்த கூட்டுக்குடி நீர் திட்டவில் இருக்குது. அதனால் பொதுமக்களுக்கு குடி தண்ணி முற்றிலுமாக உப்பாக மாறிட்டு சொல்லிட்டு இப்போ என்னென்னா சிச்சுவேஷனில் இந்த கரையில் மீன்ஸ் இந்த பட்டா லேண்டு அடித்து செல்லப்பட்டுள்ளது. அதில் இப்போ என்னென்னா இப்போ தடுப்பணை இப்போ மக்களுக்கு உயரம் இல்லாத ரீதியில் இருக்குது. ஏன்னா இப்போ திரும்பவும் அந்த கடல் உப்பு நீர் மறுபக்கம் வழியாக ஆற்றில் ஏறி கலக்கதான் செய்யுது. நாங்கள் இப்போவும் என்ன கேட்குறோன்னா, அரசாங்கத்தை கேட்குறோன்னா, இதை ஒரு ஆண்டு 2 ஆண்டாக போகுது ஏன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்து இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. இனி வரக்கூடிய மழைக்காலத்துக்கு முன்னாடி இதை மண்ணை போட்டு இப்போ என்ன வெயில் காலம், இப்போ சுலபமாக மண்ணும் கிடைக்கும், மண்ணை ஃபில் பண்ணலாம். நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, இப்போது மீண்டும் இந்த உப்பு தண்ணி ஏறிட்டுருக்கு. ஆனால் அதை தடுக்கிறது என்னென்னா இந்த மண் போட்டு மீண்டும் இந்த பட்டாள எண்ணெய் நிறுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்குமாறு மிக தலைமையில் கேட்டுக்கொள்வோம்.
இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, கடந்த 2 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணிகளை துரிதப்படுத்தி போட்டு அந்த கடல் நீர் வந்து ஆற்று நீரோட கலப்பை தடுக்க வேண்டும் என்றும், அதாவது பட்டா நிலங்கள், அதாவது தனிநபர்களுடைய நிலங்கள் தான் தற்போது இந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு வேறொரு குளமாகவோ ஆறாகவோ காட்சியளிப்பதாகவும் அதனை நிரப்பி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும், இந்த தொடர்ச்சியாக இது போன்ற விபத்துகள், அதாவது மழைக்காலங்கள் ஏற்படக்கூடிய இந்த இழப்புகளை சரி செய்வதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதி சார்ந்த மக்கள் வைத்து வருகின்றனர். உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்.